அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது அவங்க விஜய் கட்சியை அண்டர் எஸ்டிமேட் போட்டதுதான் என்னுடைய தோல்விக்கு காரணம். அவங்க அண்டர் எஸ்டிமேட் போட்டுட்டு அவங்களே இதுதான் தலையில மண்ண வாரி போட்டாங்க. நேரடியா சொல்லணும்னா அதுதான், அவங்களுடைய எதிரியை சரியான முறையிலே அவர்கள் மதிப்பீடு செய்யவில்லை. நாங்க எங்கெல்லாம் நிறுத்தணுமோ அங்கெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, நாங்க எங்கெல்லாம் நிறுத்தலையோ அவங்க தோத்துருக்காங்க. நீங்க எல்லாம் யோசனை பண்ணிப்பாங்க. நாங்க எங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட் எல்லாம் போட்டோமோ அங்க திமுக ஆதரவோட வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நாங்க எங்க போடலையோ அவங்க வெற்றி பெறலையே. காரணம் இல்லை. அந்த கூட்டணியுடைய அமைப்பை உருவாக்கணும் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்கதான் தலைமை ஏற்று நடத்தினாங்க. ஆனா தலைமை ஏற்று நடத்துறவங்க அதுக்குண்டான வழிமுறையை அவங்க சரியா பண்ணல. கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்று நிக்குது. அந்த அதாவது அந்த கூட்டணி அமைப்பை உருவாக்கியவர்கள் சரியாக செயல்படும். இதுதான் இல்ல. நீங்க பாருங்க, நாங்க எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. ஆனா கூட்டணி பேசும்போது நாங்க இல்ல, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. மத்த கட்சி கூட என்ன பேசினாங்கன்னு கூட எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. அப்ப நம்ம சீட் ஆளுக்கு ரெடி பண்ணாம நாங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்க என்ன ஒதுக்கீடு பேசிக்கிறாங்க, எங்களுக்கு என்ன தெரியும் கிடையாது. எப்படி சும்மா இருக்க முடியும்? நாங்க எப்படி பண்றது? நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான். நாங்க பார்த்து இது அங்கம் தான். காங்கிரஸ் ஒரு அங்கமா தான் இருந்தது. எப்படி சென்னையில தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு அங்கமாக இருந்ததோ அதை போலத்தான் புதுவையில காங்கிரஸ் அந்த கூட்டணியுடைய அங்கமாகத்தான் இருந்தது. தலைமை என்பது கிடையாது. எங்களுடைய எண்ணத்தை நாங்க வெளிப்படுத்துவோம். நாங்க வெளிப்படுத்தினா கூட அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த நிலைப்பாடு ஒட்டுத்தான் நாம இருக்கணும். ஏன்னா இது இன்டர்ஸ்டேட் பாலிசி. அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் நாம ஆதரவு கொடுக்கணும். நம்மளுடைய கருத்தை வேணா அரசாங்கம் மீட்டிங் கொடுத்தாங்கன்னா அங்க போய் பேசலாம், நம்மளுடைய கருத்தை சொல்லலாம். கூட்டணியா போய் நாம இல்ல நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கர்நாடகத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா எல்லா கட்சியும் கூட்டி ஒருமித்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அது மாதிரி இங்க எடுத்தா நாம ஆதரவு கொடுக்க போறோம். ஆனா என்ன சந்தேகம், அந்த தட்டாஞ்சாவடி தொகுதி ஒரு முதலமைச்சர் தொகுதின்னு ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அந்த தொகுதியே இல்லை. அப்ப மக்கள் ஏமாற்றப்படுகிறார். சரி, முதலமைச்சர் வேணா, மந்திரியாவது இருக்குமா? மந்திரியும் இல்லை, எல்லா மந்திரியும் ஃபில்லப் பண்ணியாச்சு. யார் வேலை செய்தாங்களோ அவங்களுக்கு சீட்டு கிடையாது, அதுவும் போச்சு. தட்டாஞ்சாவடி தொகுதியினுடைய மக்களை இந்த அரசாங்கம் எப்படி ஏமாற்றுகின்றது என்பதுதான் முழுமையா ஏமாத்துறாங்க. தட்டாஞ்சாவடி அந்த மக்களுடைய குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க யார போய் பாக்குறது? இது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வெளிப்பாடு, நான் பார்த்த அளவுல வெளிப்பாடு அது நல்லதுதான். என்ன காரணம்னா விழிப்புணர்வு. அரசாங்கம் இன்னும் நல்லா செயல்படணும், நல்ல இதுதான். அதாவது நீங்க இதுவரை நடக்கலையா? நடந்திருக்கு இல்ல? அதே மாதிரிதான். ஆனால் இந்த இதெல்லாம் வெளிச்சத்துக்கு என்ன காரணம்? ஒரு கருப்பு சட்டை போட்டு இங்கி வச்சீங்கன்னா தெரியாது, வெள்ளை சட்டை போட்டு ரொம்ப இங்கி போட்டா பெருசா தெரியும். அந்த மாதிரிதான் அது செயல்பாடுகள் வரும்பொழுது குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த நீங்க சொல்றதுனால நிச்சயமா அதை குறைக்க வழி பார்க்கும். அரசாங்கம் கண்டிப்பா பார்க்கும். பார்க்காம இருக்கிறதுன்னா அரசாங்கமே கிடையாது. அதாவது உங்களுடைய எண்ணப்பாடு என்னன்னா, சிங்க பெண்கள் வந்தது, சிங்க பெண்கள் வந்ததுனாலதான் இவ்வளவு ஆட்சி. இதுதான் உங்களுடைய ஒரு நேரேட்டிவ். அந்த நேரேட்டிவ் ஏன் வருது? வெள்ளை சட்டை போடும்போது கருப்பு புள்ளி பிரச்சனை. அது நான் கருப்பு புள்ளி சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா சரி பண்றதுக்கு டைம் நல்ல உதாரணம். கருப்பு சட்டையில கருப்பு மைப்பட்டா தெரியாது, வெள்ளை சட்டையில கருப்பு மைப்பட்டா கரெக்டா தெரியும். அப்ப லொகேஷன் பார்த்து அடிக்கலாம், கிளீன் பண்ணலாம். அதனால செயல்பாடுகளை நம்ம உடனே நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. முயற்சி எடுக்கிறாங்க, முயற்சிக்கு நம்ம வாழ்க்கை. அதாவது 50 ஆண்டுகளாக காங்கிரஸ்
திமுகவுக்கு அதிகார மையத்தை தரக்கூடாது என்று மறுத்தவர்களுடைய வருத்தப்பாடுதான். கொடுக்கவே மாட்டோம், யாருக்குமே பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். நாங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் எல்லாரும் ஆட்சி செய்வதற்கு உரிமை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு இந்த தினம் மாறி இருக்கு. நீங்க பாருங்க, யாருக்கும் ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு சொன்னவங்க வாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொல்லி கூப்பிடுற ஆட்சியை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். முதலமைச்சரே ஆக்குறோம், அத எலெக்ஷன் முதல்லயே சொல்லிங்களா? எவ்வளவு நல்லா இருக்கு. சொல்லலையே, மாறலையே, மனசு மாறல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 19 ஆகட்டும் 24 ஆகட்டும், நாங்க காங்கிரஸ் ஆட்சியில தான் எல்லா பார்லிமெண்ட் தொகுதியும் வெற்றி பெற்றது. அதே 21லயும் 26லயும் அவங்களுடைய வெற்றிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. யார் யார் முதல்ல ஏறினாங்கன்னு சொல்லுங்க. நாங்க கொடுக்கறதுக்கு தயார், அவங்க தான் மானான்றாங்க. நாங்க என்ன பண்றது? நாங்க கொடுக்கறதுக்கு தயார். காங்கிரஸ் எப்பயுமே பங்கேற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கு. ஆனால் அவங்க வேணான்றாங்க. என்ன காரணம்? நாளைக்கு நீங்க பங்கு கேட்பீங்க, அதனால மானா. அதுதான் நடைமுறைக்கு வரும். இதுவரை பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் 2 பேருமே ஆட்சினா எங்களுது, வந்தியா வேலை செய்தியா கூலி வாங்கினே வெளியில ஓடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் இன்னைக்கு நாங்க அவங்க நடத்தி. அந்த நிலைப்பாடு இன்னைக்கு மாறி இருக்கு.